ஓகே guys. ஸோ இந்த செஷன்ல நம்ம ESXi ஓஷன்ஸ் அண்ட் vCenter ஓஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஒரு ESXi நீங்க என்ன ஓஷன் யூஸ் பண்றீங்க, ஒரு vCenter என்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரண்டா நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா 8.0. ஓகே, நம்ம இப்போ லேப்ல போட்டுக்கிறது 8.0. உங்களோட ப்ரொடக்ஷன்ல என்ன இருக்குன்னா 7.0 அண்ட் 8.0 ரெண்டுமே இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. இப்ப கரண்டா நம்ம யூஸ் பண்ற ESXi and vCenter version is 7.0 and 8.0. that பாத்தீங்களா வெர்ஷன். இது vCenter version. இப்போ ESXi version காமிக்கிறேன் பாருங்க. ESXi version 8.0. இப்போ இத பத்தி தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். உங்களுக்கு வெர்ஷன் பத்தி நீங்க டீடைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூகுள்ல போயிட்டு vCenter version அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு வரும் vCenter server versions and build numbers. ஓகே, இந்த லிங்க் ஓபன் பண்ணுங்க. இதுல இது வரைக்கும் VMware என்னென்ன வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்கான், எந்தெந்த டேட்ல ரிலீஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிறது டேபிளர் காலம்ல வந்துடும். ஸோ அதே மாதிரி ESXi கொடுக்குறேன் பாருங்க. ESXi வெர்ஷன் பில் நம்பர் வெர்ஷன் ஆஃப் ESXi. இதுல ESXi வெர்ஷன் என்னென்ன டேட்டா என்னென்ன வெர்ஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, தென் என்னென்ன பில் நம்பர் ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கலாம். ஸோ we are going to know about what is bill number, வெர்ஷன்னா என்ன, பில்ட் நம்பர்னா என்ன அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு விண்டோஸ் எடுத்துக்கோங்க, ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எடுத்துக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் there's a multiple OS இருக்குது, ரைட்டா? அதை பத்தி லைட்டா தெரிஞ்சுக்கலாம். விண்டோஸ் சர்வர், விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டான கிளைண்ட் ஓஎஸ் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் கிளைண்ட் ஓஎஸ். லேட்டஸ்ட் சர்வர் ஓஎஸ் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 2025. இதை நோட் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் சர்வரை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் சர்வர் வெர்ஷன் we are using Windows Server 2025, but we are not using 2025. இது இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு வரல. remember that Windows Server 2025 ப்ரொடக்ஷனுக்கு வரல. ஸ்டில் இன் ரிலீஸ் பண்ணிட்டா, பட் ப்ரொடக்ஷன்ல யாரும் கொண்டு வரல கைஸ். ஒரு ஓஎஸ் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா உடனே ப்ரொடக்ஷன்ல கொண்டு வர முடியாது. ஏன்னா மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது, டெஸ்டிங் இருக்குது, டெஸ்டிங் பாஸ் ஆகி அது நிறைய இருக்குது. ஸோ வந்து வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுங்க. விண்டோஸ் 2003 R2, 2008, 2012, 16, 19, 2022, 2025. இப்ப ப்ரொடக்ஷன்ல ரன் ஆகுறது என்னன்னா இந்த 3 வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, 2016, 2019 and 2022. ஸோ விண்டோஸ் சர்வர் 2012 இருக்கு இல்லையா, இது வந்து டெப்ரிகேட் அப்படின்னா எண்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இந்த விண்டோஸ் சர்வர் 2012 வந்துட்டு the Microsoft will not support 2012. இப்ப உங்ககிட்ட ஒரு 2012 OS இருக்குது, அதுல ஒரு இஷ்யூ, நீங்க மைக்ரோசாஃப்ட் கேஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா அவன் கேஸ் எடுத்துக்க மாட்டான். The vendor will not support. ஏன் அப்படின்னா Windows Server 2012 is a end of life. end of life னா அது முடிஞ்சிருச்சு, அது வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இத பாருங்க, அது EOL னு சொல்லுவோம், end of life னு சொல்லுவோம்.
Windows Server reached the end of support of 2023. அக்டோபர் 10 2023 end of support முடிஞ்சிருச்சு. which means நீங்க கால் பண்ணி கேஸ் லாக் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அப்ப you will have to upgrade Windows Server 2016. அப்ப ப்ரொடக்ஷன்ல வந்து Windows Server 2016 யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், 19 யூஸ் பண்றோம், 2022 ரொம்ப கம்மியா யூஸ் பண்றோம், 2025 யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. அவன் ரிலீஸ் பண்ணிட்டான், பட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. யூஸ் பண்றதுக்கு இன்னொரு 3 வருஷமா அது ஆயிரும். அதே மாதிரி கிளைண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 10 நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க, விண்டோஸ் 11 நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. இப்போ என்னோட லேப்டாப் பாத்தீங்கன்னா விண்டோஸ் 11 யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி நீங்க வாங்குற லேப்டாப் புதுசா இப்போ வாங்குறீங்க அப்படின்னா இந்த புது லேப்டாப் எல்லாமே வந்து விண்டோஸ் 11 தான் இருக்கும். இருக்கும் இல்ல 11 தான். எடிஷன் பாருங்க, என்னோட லேப்டாப் எடிஷன் விண்டோஸ் 11. நீங்க புதுசு லேப்டாப் வாங்குறீங்க விண்டோஸ் 11 இருக்கும். கொஞ்சம் பழைய லேப்டாப் இருந்தா அந்த ஹார்ட்வேர் வந்துட்டு விண்டோஸ் 10 அந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன்ல கிளைண்ட் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் 10 ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவாங்க, பட் விண்டோஸ் 11 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு விண்டோஸ் ரிலீஸ் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. விண்டோஸ் 10 எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்றேன். இல்ல இன்னும் ஜூன் 20 எண்ட் ஆஃப் சர்வீஸ். விண்டோஸ் 10 எண்ட் ஆஃப் சர்வீஸ் பாருங்க 2024 முடிஞ்சிச்சு. எண்ட் ஆஃப் சர்வீஸ், எண்ட் ஆஃப் லைஃப் affect all version Windows 10. bro அது 21H2 அதுக்கு வெர்ஷன் 22H2 பாருங்க. H1 H2 இல்ல விண்டோஸ் 10 21H2 ஓட எண்ட் ஆஃப் லைஃப் தான் ஜூன் 24 2024. பட் அது H2 க்கு அடுத்து ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். 22H2 இருக்கு. அதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணல. 23H2 இருக்கு bro. 23H2 இருக்கா? ஆமாங்க 23H2 ட்ரை பண்ணி 23 இல்ல 22H2 அவ்வளவுதான். 22H2 லாஸ்ட் ட்ரை பண்ணிருந்தேன். 23 இல்லைங்க bro, விண்டோஸ் 10ல 22H2 தான். ஆனா விண்டோஸ் 11ல 24H2 வரைக்கும் இருக்கு. 22H2 பாருங்க எண்ட் ஆஃப் லைஃப் சப்போர்ட் வந்து 2025 முடியுது. அக்டோபர் 14 25ல முடியுது. என்னோட லேப்டாப் 24H2ங்க. 24H2 இருக்கா? ஆமா ஆமா என்னோட லேப்டாப். ஓகே, அப்ப எண்ட் ஆஃப் லைஃப் முடியல நினைக்கிறேன். இல்ல விண்டோஸ் விண்டோஸ் 11 என்னோட விண்டோஸ் 10. ஏனா விண்டோஸ் 10ல வந்து IST 22H2 தான். ஆமா ஓகே. சோ இப்போ இது விண்டோஸ் 24H2 வந்து விண்டோஸ் 11ங்க வெர்ஷன். ஃபைன். இதுல பாருங்க எடிஷன் வெர்ஷன் அப்புறம் OS பில்ட் நான் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க. அந்த லேப்டாப்ல they will install client OS. அந்த client OS வந்து மோஸ்ட்லி 90% விண்டோஸ் 11 தான் இருக்கும், 95% விண்டோஸ் 11 தான் இருக்கும். ரொம்ப ரேர் கேஸ்ல விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுவாங்க. சர்வரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து விண்டோஸ் சர்வர் 2016, 19, 22 யூஸ் பண்றாங்க. By the same way ESXi ல we have versions. நான் ஏன் இப்போ விண்டோஸ் சர்வர் பத்தி பேசுறேன் அப்படின்னா இதை கம்பேர் பண்ணி தான் ESXi சொல்ல போறேன். ஓகே, பட் ரெண்டுக்கும் ரிலேட்டிவ்லாம் கிடையாது, பெரிய ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் எனிவே உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். The Microsoft releases the Windows Server. So the Microsoft released the Windows Server versions. Same way, the VMware company, Microsoft company, VMware அப்படிங்கிற company, the VMware company released the hypervisor version ESXi. எப்படி இவன் விண்டோஸ் சர்வர் ரிலீஸ் பண்றானோ அதே போல
ESXi ரிலீஸ் பண்றோம் VMware கம்பெனி. அந்த ESXiல we have multiple versions and build numbers. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் என்னோட சிஸ்டம்ல பில் நம்பர் காமிக்கிறேன் பாருங்க. பில்ட் நம்பர்னா என்னன்னா ஒவ்வொரு டைமும் ஒரு புது வெர்ஷன் விடுறப்ப அதாவது அதே வெர்ஷன்ல அப்டேட் நடக்கும். இப்ப என்கிட்ட வந்து விண்டோஸ் 11 இருந்தாலுமே அதுல ஒரு பர்டிகுலர் அப்டேட்ஸ் விட்டுக்கிட்டே இருப்பான். அதை நம்ம வந்து பில்ட் நம்பர்னு சொல்லுவோம். சேம் வே ESXiல they will release build. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். First, let's understand about VMware ESXi build numbers. So first ESXi எப்ப வந்ததுன்னா 2009ல வந்திருக்கு. இந்த ஹைப்பர்வைசர்னா என்னன்னே தெரியாது. இந்த உலகத்துல ஹைப்பர்வைசர்னா என்னன்னே தெரியாது. 2009 யோசிச்சு பாருங்க. 2009ல டெக்னாலஜி எவ்வளவு வச்சா கிளவுட் உண்டா? கிளவுடே கிடையாது. அமேசான் AWS பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வந்துச்சு. AWS நான் AWS சொல்றேன்னா முத கிளவுட் கொண்டு வந்து AWS தான். கிளவுட் முத ஆரம்பிச்சது AWS. அதுக்கு அடுத்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்ல வந்துச்சு. சோ 2006 லான்ச் பண்ணிருக்கான். Since launch Amazon Web Services has been providing validating cloud technology. But 2006 லான்ச் பண்ணாலும் அவன் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கு 2010 இல்ல 2008 அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்பான். ஓகே. சோ ஒரு கிளவுட்ல ஒரு பயோனியர் யார் அப்படின்னா AWS தான். அதே மாதிரி நீங்க மைக்ரோசாஃப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டா தான் வந்திருப்பான். Azure first introduction on 2008 Red Dog. It was officially announced on 2010. Renamed Azure on 2014. So Windows Azure சொல்லிட்டு 2010ல இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கான். பட் அப்ப எவனுமே அது பெருசா கண்டுக்கல. அப்புறம் 2014ல Azure மைக்ரோசாஃப்ட் Azure கொண்டு வந்தான். பட் இதுக்கெல்லாம் பயோனியர் யாருன்னா AWS தான். அதே போல ஹைப்பர்வைசர்ல பயோனியர் யார் அப்படின்னா VMware தான். VMware அடிச்சுக்க ஆளே கிடையாது. பிகாஸ் 2009லயே வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிருக்கான். 2009ல அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டான். 4.0 வெர்ஷன் 2009ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதை மட்டும் நான் சொல்றேன். நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை பத்தி உள்ள போகல. ஏன்னா யூ மே கன்ஃபியூஸ். நமக்கு என்ன தெரியும் அதை மட்டும் நம்ம சொல்றேன். ESXi பொறுத்த வரைக்கும் 5.0 கொஞ்சம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 5.0ல இருந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. Then most popular version is 5.5. இதுல பாத்தீங்கன்னா இது இருக்கும் 5.5. அதுக்கு அடுத்து பார்த்தா 6.0 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 6.5 ரிலீஸ் பண்ணாங்க. 6.5 ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6.7 கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. 5.0 5.5 note this point clearly. முக்கியமான ESX versions, ESX hypervisor versions 5.0 5.5 6.0 6.5 then 6.7 6.5 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் then they released 6.7 2018 ரிலீஸ் பண்ணாங்க. Then they released 7.0 the ultimate 7.0. ஏன்னா 7.0 தான் இப்ப எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றோம். ரொம்ப யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும்.
நான் வந்து 5.5ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். VMware vCenter வந்துட்டு 5.5 வெர்ஷன்ல இருந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எவால்யூஷன் நல்லா தெரியும். 5.5ல வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி எல்லாம் கிடையாது. 5.5 வெர்ஷன்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். 6.0ல கொஞ்சம் வெப் இன்டர்ஃபேஸ் கொடுக்க ஆரம்பிச்சான். விச் மீன்ஸ் ப்ரௌசர் மூலமா கனெக்ட் பண்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சான். 5.5ல ப்ரௌசர் கிடையாது. நீங்க வந்து 5.5லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய ஓல்டர் மாடல். எப்படின்னா ஒரு விண்டோஸ் சர்வர்ல அந்த vCenter அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அது மூலமா அந்த அப்ளிகேஷன் மூலமா தான் நீங்க vCenter கனெக்ட் பண்ண முடியும். பட் 6.0ல இருந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே வந்து வெப் இன்டர்ஃபேஸ்ல கொண்டு வந்துட்டான். நீங்க வெப்சைட்ல இருந்து கனெக்ட் இந்த ப்ரௌசர்ல இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப 7.0 ரிலீஸ்க்கு அடுத்து 8.0 இருக்குது. ESX 7.0 நம்ம இப்ப கரண்டா யூஸ் பண்றது 7.0 and 8.0. நோட் பண்ணிக்கோங்க. We are currently using the ESXi and vCenter version 7.0 and 8.0. மோஸ்ட்லி எல்லா என்விரான்மெண்ட்லயும் 7.0ல இருந்து 8.0க்கு அப்கிரேட் ஆகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் அப்கிரேட் ஆகிட்டே வர்றாங்க. பட் ஃபுல்லா 8.0க்கு அப்கிரேட் ஆகல. டைம் ஆகும். இன்னொரு 1.5 வருஷமா அது ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே 8.0க்கு மாறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷமா அது மேல ஆகும். அப்பதான் 8.0க்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்குது அதை அப்டேட் பண்றதுல. ஒரு என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இப்ப எங்க என்விரான்மெண்ட்ல பார்த்தோம்னா ஒரு 1500 ESX இருக்குது. இதை வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ் பை ஃபேஸ் தான் அப்டேட் பண்ண முடியும். 7.0 8.0க்கு எல்லாத்தையும் ஒரே ஸ்லாட்ல பண்ண முடியாது. இந்த மந்த் ஒரு சேஞ்ச் ரைஸ் பண்ணுவோம். அதுல ஒரு 100 ESX வந்து அப்டேட் பண்ணுவோம். அந்த சேஞ்சே வந்து எத்தனாலும் ஒரு 6 மாசம் ஓடும். அதுக்கடுத்து ஒரு சேஞ்ச் ரைஸ் பண்ணுவோம். அதுல ஒரு 100 200 ESX ஆட் பண்ணுவோம். அந்த சேஞ்ச் ஒரு 6 மாசம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு லொகேஷன் வைஸா நாங்க ரைஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா எங்க டேட்டா சென்டர் வந்து நிறைய இடத்துல இருக்கு இந்தியாவில். ஓகே, ஒவ்வொரு லொகேஷனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா சென்னை லொகேஷனுக்கு ஒரு சேஞ்ச் ரைஸ் பண்ணுவோம். அதோட ESX அப்டேட் கம்ப்ளீட் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் பெங்களூர் லொகேஷன், அங்க ஒரு 200 ஹோஸ்ட் இருக்கும். அதுல ESX அப்டேட் கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸ் தான் போக முடியும். அப்ப நான் இந்த வெர்ஷன் அப்கிரேட கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிரும் இது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஓகேவா? So it's not easy to update the version. Not a easy deal. Easy கிடையாது. சரி, ஓகே. So what do you understand about 7.0 and 8.0? அது என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, என்ன பில் நம்பர் யூஸ் பண்றீங்க, என்ன ரிலீஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்டர்வியூ क्वेश्चन definitely they will ask what is the ESX version you are using and என்ன பில் யூஸ் பண்றீங்க. இதான் பில் நம்பர் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏன்னா பில்ட் வந்து நம்ம அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் we can remember this one. இந்த வெர்ஷனோட பாருங்க, 7.0 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. கிராஜுவலா 7.0 B வெர்ஷன் யூஸ் பண்ண விடுறான். அடுத்த பில்டு, தென் அதுக்கு அடுத்த பில்டு அப்டேட் 1, அதுக்கு அடுத்த பில்டு அப்டேட் 1A 1B. இதுல பாத்தீங்கன்னா அந்த மந்த் 3 months இருக்கும், 6 மாசம் இருக்கும், பில்ட் விட்டுட்டே இருப்பான். இங்க பாருங்க, 4வது மாசம் விட்டுருக்கான், 6வது மாசம், 10வது மாசம், 11வது மாசம், 11ல இன்னொன்னு விட்டுருக்கான், 12வது மாசம், அது 2021 2வது மாசம். லைக் பாத்தீங்கன்னா ஒரு பீரியாடிக்கலா விண்டோஸ் சர்வருக்கு பேட்சிங் கொடுக்குறான் இல்லையா, பேட்சிங் கொடுக்குற மாதிரி லைக் அதே மாதிரி ESXi-ல பேட்சிங் கொடுக்குறான். அது நம்ம பேட்சிங் சொல்றப்பல பில்டுன்னு சொல்றோம். நம்ம விண்டோஸ் பேட்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ரிலீஸ் பண்ணுவோம். எவ்ரி மந்த் செகண்ட் வீக் ஆஃப் டியூஸ்டே ரிலீஸ் பண்ணுவோம். பட் ESXi பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. there is no defined time. இந்த டைம்ல ரிலீஸ் பண்ண எதுவும் கிடையாது. அவங்க வந்து R&D பண்ணுவாங்க,
ஏதாவது பக் இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க, பில்டு நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இந்த வெர்ஷன் இருக்குது, இந்த வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கான், இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், லைக் சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்கும், நெட்வொர்க் ஒர்க் ஆகாது, சம்டைம்ஸ் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அதை சரி பண்றதுக்கு தென் அடுத்த பில்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணி விடுவான். அதுல இருந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்த பில்டு. இந்த மாதிரி பீரியாடிக்கலா ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா, அல்லது 6 மாசத்துக்கு ஒருக்கா the VMware releases the patch. இப்போ VMware Broadcom, VMware company Broadcom வாங்கிட்டான். The Broadcom releases the build number. The build number you cannot remember, but you can remember the released version 1A 1B. இங்க பாருங்க, ரொம்ப ஈஸியா ரெமெம்பர் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா 1A B C D, அப்புறம் 2 2A C D, அப்புறம் 3C டைரக்டா போயிட்டான். ஏன்னா A B வந்துட்டு பிரச்சனை, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டான். பாருங்க, 3C விட்டுருக்கானா, 3D E F G H உள்ள I விட்டுருக்கான், J K L M N O P Q R, இப்ப லேட்டஸ்ட் R விட்டுருக்கான். பேட்ச்ன்றது எனக்கு புரியல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? OS ஓகே, பட் பேட்ச் எதுக்கு இங்க சொல்லிருக்காங்க? புரியல, இந்த பில் நம்பர் சொல்றீங்களா? பேட்ச் எதுக்கு ரிலீஸ் பண்றாங்க? அவேலபிள் as patch. ரிலீஸ் நேம், ரிலீஸ் டேட் எங்க இருக்குது? Patch ஓ இதுவா? இதை இக்னோர் பண்ணிருங்க. இல்ல இந்த டேபிள் இந்த காலமை இக்னோர் பண்ணிருங்க, இது உங்களுக்கு புரியாது. இது ISO ரிலீஸ் பண்ணிருக்கான், பேட்சா ரிலீஸ் பண்ணிருக்கான், இதை இக்னோர் பண்ணிருங்க. இதை நீங்க ரெஃபர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதை மட்டும் நான் சொல்றது மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. ரிலீஸ் நேம், பில் நம்பர், ரிலீஸ் டேட் கூட வேண்டாம். ரிலீஸ் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பில் நம்பர் கூட விட்டுருங்க, நமக்கு அது ஞாபகம் வச்சுக்க முடியாது. ரிலீஸ் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. பேட்ச் அப்படின்னா அவன் வந்து பேட்சா விட்டுருக்கான். ISO அப்படின்னா ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணி நம்ம டைரக்ட் 7.6.7 7.03க்கு டைரக்டா இந்த வருஷம் வந்துடலாம். அதான் ISO. ஓகேங்களா? இப்ப நீங்க 7.0லயும் 8.0ல என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எல்லா என்வரான்மெண்ட்லயும் இந்த 2 வருஷம் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுல என்ன பில் நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா 6.7 எண்ட் ஆஃப் லைஃப். 6.7க்கு VMware சப்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டான். VMware not supporting 6.7, 6.0, 6.5, 6.7 அந்த பழைய வெர்ஷன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டான். Now the the Broadcom only support 7.0 and 8.0. Know this point properly. 6.0 is a end of life, end of support, end of life அப்படின்னா they will not release any patches and security updates, bill numbers எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டான். that is called end of life. end of support னா இப்போ உங்ககிட்ட 6.7 வெர்ஷன் இருக்குது, அந்த வெர்ஷன்ல ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ வந்துருச்சு, அது உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியல, then you can raise a case with vendor. அப்படி நீங்க VMware கால் பண்ணி கேஸ் ரைஸ் பண்றீங்கன்னா they will not take this case because they will say 6.7 is the end of support and end of life, hence we are not able to support this case. உங்களால கேஸ் ரைஸ் பண்ண முடியாது, அது நீங்களே பார்த்துக்கோங்க, உங்க பிரச்சனை அப்படி நம்ம தலையில கட்டிடுவோம், அது உங்களால ரிசால்வ் பண்ணவே முடியாது. அதனால the environments are moving 7.0. 7.0க்கு இந்த end of life வந்து அனௌன்ஸ் பண்ணல, அதனால 8.0 ரிலீஸ் பண்ணிட்டான். அதனால மேபி அதுக்கும் end of life அனௌன்ஸ் பண்ணிடுவான். அப்புறம் 8.0 மூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இப்போ எல்லாமே 8.0 போய்கிட்டு இருக்காங்க. இப்ப 7.0ல என்ன வெர்ஷன் எல்லாத்தையும் இருக்கும் அப்படின்னா, என்னோட என்வரான்மெண்ட் பத்தி நான் சொல்றேன். நாங்க வந்து இதுக்கு முன்னாடி 3M வச்சிருந்தோம், அதுக்கு 3O போனோம், அப்புறம் 3Qல போயிருக்கோம் 7.0ல ஃபுல்லா. இப்ப கரண்டா எங்க என்வரான்மெண்ட்ல சொன்னல 1500 ESX இருக்கு அப்படின்னா அதுல ஆல்மோஸ்ட் ஒரு
200 ESXi மட்டும் நம்ம 8.0 மைக்ரேட் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எல்லாமே 7.0 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் வி ஆர் டூயிங் லைக் ஃபேஸ் பை ஃபேஸாக நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இருக்க வெர்ஷன் வந்து ESXi 7.0 அப்டேட் 3Q யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 7.0 அப்டேட் 3R வந்து ஸ்டில் வி ஆர் நாட் நெக்ஸ்ட் பேட்ச். இது வந்து பேட்சிங் சைக்கிள்னு சொல்லுவோம். ஓகே, பேட்சிங் சைக்கிள் அப்படிங்கிறது எவ்ரி 3 months ஒருக்கா நடக்கும். அதை 7.0 பேட்சிங் பண்றது. அப்டேட் சைக்கிள் அப்படிங்கிறது எப்பெல்லாம் பெரிய அப்டேட் விடுறான், இப்போ 8.0 விட்டுருக்கான், மேபி அடுத்து 9.0 விட்டான்னா நம்ம மேபி அப்கிரேட் சைக்கிள் போற மாதிரி இருக்கும். பட் 7.0க்கு இப்போ பேட்சிங் சைக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து 8.0. இன்னொன்று, சில ஹார்ட்வேர் வந்து 8.0 சப்போர்ட் பண்ணாது. சில ஹார்ட்வேர்ல லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் மட்டும்தான் 8.0 சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் ஓல்டர் ஹார்ட்வேர் எல்லாமே 7.0 நின்றும். அந்த ஹார்ட்வேர் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ எங்க என்வரான்மெண்ட்ல அதுவும் பிரச்சனை, அதனால தான் கொஞ்சம் டிலே அப்கிரேட் பண்ண லேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 7.0 சப்போர்ட் பண்ற ஹார்ட்வேர் மட்டும் இப்போ வச்சிருக்கோம். இப்போ 8.0 இப்போ எங்கிட்ட வந்து சிஸ்கோ P200 M4 அப்படின்னு ஒரு பிளேட் சர்வர் இருக்குது. அந்த பிளேட் சர்வர் ஒன்லி சப்போர்ட் 7.0 மட்டும் சப்போர்ட் பண்ணும், 8.0 சப்போர்ட் பண்ணாது. whereas the hardware does not support 8.0. அதுல நீங்க வந்து அப்டேட் பண்ண முடியாது. there is no use of upgrade. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ற 7.0 end of life வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். 7.0 end of life வந்த உடனே we will decommission the hardware. ஹார்ட்வேரை டீகமிஷன் பண்ணிட்டு நாங்க அந்த ஹார்ட்வேரை வந்து ட்ராஷ் பண்ணிடுவோம். அந்த ஹார்ட்வேர் வந்து ட்ராஷ் பண்றது அப்படின்னா என்ன சொல்றது, ஸ்ட்ரெட்டிங் சொல்லுவோம் இல்லையா, சுக்குநூறா உடைக்கிறது, ஸ்ட்ரெட்டிங் பண்ணிடுவோம். அந்த ஹார்ட்வேரை, அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே ஸ்ட்ரெட்டிங் பண்ணிடுவோம். அடுத்து புதுசா ஒரு ஹார்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த ஹார்ட்வேர் will support 8.0. அது நம்ம 8.0 யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ we have a existing hardware. அந்த ஹார்ட்வேர்ல சில ஹார்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா 7.0 சப்போர்ட் பண்ணி 8.0 சப்போர்ட் பண்ணும். ஸோ அதில் மட்டும் நாங்கள் பார்த்து 7.0 8.0 இப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருக்கு எங்ககிட்ட. ஸோ எதெல்லாம் 7.0 இருக்கோ அதில் மட்டும் பேட்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை தான் சொல்ல வந்தேன். we are using the patching ESXi 7.0 3Q யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன பேட்ச்ல ஃபுல்லாக நான் 7.0 தான் இன்ஸ்டால் பண்ணி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பேட்ச்ல வந்து ஐம் இன்ஸ்டாலிங் 8.0 and I'm taking the class. ஏன் அப்படின்னா nowadays எல்லாருமே 8.0 இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நான் அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பட் ரெண்டும் பெரிய டிஃபரன்ஸ் கேட்டா யூஸ் பண்ற எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. இப்ப நம்ம லேபே பார்ப்போம். நம்ம லேப்ல we are using 8.03. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பேட்டபிலிட்டி செக் பண்ணுவோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட என்வாயர்மெண்ட்ல 6.0 போயிட்டு இருக்கு. அதுல 6.0 to 8 டைரக்டா போலாமா, இல்ல 7 போயிட்டு தான் 8க்கு போகணுமா? பண்ண முடியாது. there is a compatibility matrix இருக்குது 602. பட் அந்த 6.0 கண்டிப்பா 8.0 சப்போர்ட் பண்ணாதுங்க. நீங்க 6.0 யூஸ் பண்றீங்களா ஒரு ஹார்ட்வேர், அந்த ஹார்ட்வேர் டெஃபினெட்லி நாட் சப்போர்ட் 8.0. if suppose if support 8.0 அப்படின்னா நீங்க 6.0 ல இருந்து 6.7 ல இருந்து then you can 7.0 and 8.0 அந்த பாத் நீங்க ஃபாலோ பண்ணணும். நம்ம போக முடியாது 8க்கு. புரியல? கரெக்ட்டா 6.0 ல இருந்து டைரக்டா 8க்கு போக முடியாது. பண்ண முடியாது, டைரக்டா பண்ண அவ்வளவு பெரிய வெர்ஷன் ஜம்ப் அடிக்க முடியாதுங்க. நீங்க இதுக்கு வந்துட்டு அதுக்கு அடுத்து தான் போக முடியும். ஓகே, காட். ஓகே, சோ நான் வந்து ESXi பாத்தீங்கன்னா 8.03 யூஸ் பண்றேன். இந்த பில் நம்பர் யூஸ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா பில் நம்பர் தான் இருக்கும். vCenter பொறுத்த வரைக்கும் ESXi பொறுத்த வரைக்கும் பில் நம்பர் தான் இருக்கும். நீங்க அதை வந்து 3R Q எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த பில் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு தென் இங்க வந்து கண்ட்ரோல் F கொடுங்க, பேஸ்ட் கொடுங்க. இப்போ நாங்க என்ன யூஸ் பண்றோம், நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம், ESXi 8.0 அப்டேட் 3 யூஸ் பண்றோம். அப்டேட் 3 யூஸ் பண்றேன். அப்டேட் 3B ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேட்சிங் பண்றப்ப இதான் பேட்சிங் பண்ணுவோம். 3B பண்ணுவோம் அல்லது 3C பண்ணுவோம். 7.0 பாத்தீங்கன்னா
அப்டேட் 1 2 3 அப்படி இருக்கு. இப்ப எந்த என்விரான்மெண்ட்ல அப்டேட் 1 யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அப்டேட் 2 யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்டேட் 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட் 1 அந்த அப்டேட் 2 வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஓல்டர் என்விரான்மெண்ட்லயும் அப்டேட் 3 தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க என்விரான்மெண்ட்ல நீங்க என்ன ESX வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா we are using 7.03 அப்டேட் 7.0 அப்டேட் 3 யூஸ் பண்றேன்னு சொல்லுங்க. அதுல ஸ்பெஷலா என்ன பில்டர்னு கேட்டா 3Q அப்படி சொல்லுங்க. 8.0 பொறுத்த வரைக்கும் நாங்க எங்க என்விரான்மெண்ட்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 8.0 அப்டேட் 3 போட்டிருக்கோம். இந்த வெர்ஷன் போட்டிருக்கோம். இந்த வருஷம் எங்க ப்ரொடக்ஷன்லயும் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதை நாங்கள் பேட்சிங் பண்ணுவோம். எங்க பேட்ச் பண்ணா 3C பண்ணுவோம். 3C வந்துட்டு பேட்சிங் வந்து பண்ணுவோம். ஸோ பில் நம்பர் முக்கியம். நீங்க வந்து வி சென்டர்லயோ ESXலயோ அது என்ன 3R 3Q பார்க்க முடியாது. இந்த பில் நம்பர் வச்சு நீங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த பில் நம்பர் காப்பி பண்ணி அந்த பிராட்காம் ஆஃபீஷியல் வெப்சைட் போனீங்கன்னா அங்க வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, மெயினான நம்மளோட மெயினான ஆக்டிவிட்டி என்ன தெரியுமா? ஒரு L2 மெயினான ஆக்டிவிட்டி 7.0லயே அடிக்கடி நம்ம வந்து பேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம 3Nல இருப்போம், அப்ப 3Q பண்ற மாதிரி இருக்கும், அல்லது R பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ஹார்ட்வேர் வந்து 8.0 சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா we will go for 7.0 8.0. இது நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி. சரிங்களா, ஓகே. அண்ட் ஆல்சோ இன்னொரு திங் என்ன அப்படின்னா அப்டேட் பண்றப்ப நீங்க சொன்ன மாதிரி கம்பேட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ் பார்க்கணும். அப்கிரேட் பாத்னு சொல்லுவோம். 7.0 8.0 வந்துடலாம். நீங்க சொன்ன மாதிரி 6.0 இருந்து 8.0 வர முடியாது. தேர் இஸ் அப்கிரேட் பாத், அதை ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒரு வி சென்டர் வந்து ஹையர் வெர்ஷனா இருக்கலாம், அது கீழே இருக்கிற ESX லோயர் வெர்ஷனா இருக்கலாம். உதாரணத்துக்கு நான் என்கிட்ட ஒரு வி சென்டர் இருக்குது. இந்த வி சென்டர் வந்து பாத்தீங்கன்னா 8.03 இது கீழே ஐ கேன் ஏபிள் டு ஆட் 7.0 and 8.0 ரெண்டுமே நான் வச்சுக்கலாம். ஐ கேன் கீப் போத். ஆனா 6.7 என்னால வச்சுக்க முடியாது. ஐ கேன் ஒன்லி கீப் 7.0 and 8.0 ESX and இந்த வி சென்டர் வச்சுக்கலாம். இந்த வி சென்டர் வெர்ஷன் should be higher. நோட் பண்ணிக்கோங்க. The vCenter version should be higher. The ESX வந்து லோயர் வச்சுக்கலாம். And also நீங்க அப்கிரேட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் vCenter அப்கிரேட் பண்ணனும், தென் அதுக்கு அடுத்து ESX அப்கிரேட் பண்ணனும். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ என்கிட்ட வந்து ஒரு vCenter 7.0 இருக்குது அப்படின்னா first I will have to upgrade the vCenter 7.0 to 8.0, then I will have to upgrade the ESX one by one. நீங்க வந்து vCenter அப்கிரேட் பண்ணாம ESX அப்கிரேட் பண்ண கூடாது. there is a compatibility issue, பண்ணவும் முடியாது. first vCenter அப்கிரேட் பண்ணனும், then we can go for ESX upgrade. இப்போ எப்படி ESX க்கு patch build இருக்கோ அதே மாதிரி vCenter க்கு தனித்தனியா patch build இருக்கும். பட் அதுலயே இந்த மாதிரி அப்டேட் 3QR அந்த மாதிரி இருக்கும். எப்பதான் தெரியும் vCenter 8.0 அப்டேட் 3 அப்டேட் 3C 3B 3A இந்த மாதிரி vCenterக்கும் சேம் அதே தான் இருக்கும். பட் பில் நம்பர் மாறும். இந்த பில் நம்பர் வந்து vCenterக்கு மாறும். சரிங்களா, ஓகே. இதுல டவுட்ஸ் இருக்கா? வெர்ஷன்ஸ்ல எதுவும் டவுட் இருக்கா கேளுங்க, தென் க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன். ப்ரோ இது ரிலேட்டட் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. சொல்லுங்க. என்னன்னா இப்போ நான் ப்ரீவியஸா ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷன்ல எல்லாமே டெல் M70 ஓல்டு பழைய பிளேடு பிளஸ் எல்லாமே ஹையஸ்ட் வெர்ஷன் 5.5, அப்புறம் ரிமோட் யூஎஸ் ஆஃபீஸ்ல 6.5 வச்சிருந்தாங்க. சரி, நான் இப்போ ஃபுல்லா டெல் பேஸ்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுல தான் எனக்கும் ஐடியா இருக்கு. இப்போ நீங்க வந்து பெரிய செட்டப்ல ஒர்க் பண்ணும்போது வேரியஸ் சர்வீஸ் UCS அப்புறம் டெல் HP எல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் firmware அப்டேட், மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, VMwareோட கம்பேட்டபிலிட்டி, இது எல்லாமே வந்துட்டு எது வந்து டெல் சர்வர்ஸ் பெட்டரா இருக்குமா இல்ல HP சர்வர் பெட்டரா இருக்குமா? அப்படி கிடையாது. டெல் சர்வர் பெட்டரா HP சர்வர் பெட்டரா நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. இது மேனேஜ்மெண்ட் டெசிஷன், நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. இட்ஸ் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் பிகாஸ் ஆஃப் காஸ்ட். அவங்களுக்கு டெல் சர்வர் காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தா
ஒரு என்வரான்மெண்டல் டெல், நீங்க உங்க என்வரான்மெண்டல் டெல் மட்டும் தான் இருக்கா? டெல்ல மட்டும் தாங்க, ஒன்லி பியூர் டெல் தான். பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச். இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்காது. ஓகே பட் இது வந்து சில என்வரான்மெண்ட்ல யூனிக்கா இருக்குது, அப்படி இருக்காது. மோஸ்ட்லி ஒரு 90% என்வரான்மெண்ட்ல டெல் இருக்கும், ஹெச்பி இருக்கும். ஒரு 100 சர்வர் டெல் வச்சிருக்காங்கன்னா ஒரு 200 சர்வர் ஹெச்பி வச்சிருப்பாங்க. ஒரு என்வரான்மெண்ட்ல வந்து 200 ESXi ஹெச்பி வச்சிருந்தாங்கன்னா ஒரு 300 ESXi டெல் வச்சிருப்பாங்க. ஒரு 100 ESXi சிஸ்கோ வச்சிருப்பாங்க. So they will have mixed hardwares. ஓகே சரிங்களா? இது என்னோட என்வரான்மெண்ட் ரொம்ப பெருசு, அதான் நான் சொல்றேன். ஓகே ஓகே மேபி உங்க என்வரான்மெண்ட் வந்து ஒரு சுருக்கமா இருக்கிறதுனால டெல் மட்டும் யூஸ் பண்றாங்க இருக்கலாம். சில என்வரான்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் வெண்டர் மட்டும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா வாரண்டி, ஏஎம்சி இதெல்லாமே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிருக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. பட் இது டெல் பெஸ்டா ஹெச்பி பெஸ்டான்னு நம்ம எதுவுமே டெசிஷன் எடுக்க முடியாது. ரெண்டுமே நல்லா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சப்போர்ட்டுமே சூப்பரா இருக்கும். ஹெச்பி சப்போர்ட் நல்லா இருக்கும், டெல் சப்போர்ட் நல்லா இருக்கும், சிஸ்கோ சப்போர்ட் நல்லா இருக்கும். ஓகே நாங்க இன்னொரு பிராண்ட் யூஸ் பண்றோம், சூப்பர் மைக்ரோன்னு ஒன்று யூஸ் பண்றோம். ஓகே பட் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கம்பெனி அது. சூப்பர் மைக்ரோ சர்வர்னு ஒரு சர்வர் இருக்குது, அவன் வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியா கொடுக்குறான்னு சொல்லி ரூபாய்க்கு 10 சொல்லி வாங்கி போட்டாங்க. ஓகே ஒன் ஆஃப் த ஒஸ்ட். டவர் சர்வீஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க? அதுல சூப்பர் மைக்ரோல டவர், நான் பிளேட் ரேக்ல இருக்கேன்னு தெரியல, டவர் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, சூப்பர் மைக்ரோ ஒரு கம்பெனிங்க, சரிங்களா? சூப்பர் மைக்ரோ அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. அவன் வந்துட்டு நிறைய சர்வர்ஸ் ரிலீஸ் பண்றான். ரொம்ப ஹெச்பி டெல்ல கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும், ஆனா சப்போர்ட் ஒஸ்டா இருக்கும். நீங்க ஒரு ஹார்ட்வேர் ப்ராப்ளம் நீங்க வந்து கேஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா அவனை போட்டு ஃபாலோ பண்ணி 10 நாள் ஆகிடுவான். அதை திருப்பி கொண்டு ஒரு ஃபிம்மர் அப்டேட் கேக்குறீங்க அப்படின்னா அதை திருப்பி உங்களுக்கு அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஆனா இதே நீங்க வந்து ஒரு கால் ஹெச்பிக்கு ரைஸ் பண்றீங்கன்னா ஒரு 1 day 2 daysல ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவோம். ஒரே நாள் தான், அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் பார்ட் ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். சிஸ்கோவும் அதே தான். சிஸ்கோ சப்போர்ட்லாம் தரமா இருக்கும், ஏன்னா அவன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ். சிஸ்கோ, டெல், ஹெச்பி எல்லாம் தரமா இருக்கும். சர்வீஸ்ல எந்த ஒரு குறையும் சொல்லவே முடியாது. சூப்பர் மைக்ரோ வந்துட்டு ரூபாய்க்கு 10 வாங்கினா அவன் வேலையை கம்மி தான் சொல்லுவான். சர்வீஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கும். இதுவும் எங்க என்வரான்மெண்ட்ல இருக்குது, பட் ஒஸ்டான சர்வீஸ் இது. பெஸ்ட் சர்வீஸ் ஹெச்பி, டெல், சிஸ்கோ மூணுமே நல்ல சர்வீஸ் தான், எந்த ஒரு இதுல குறைய சொல்ல முடியாது. ஓகே தேங்க்ஸ். எஸ், எனி அதர் क्वेश्चन? அப்புறம் ஃபுஜிட்சு இருக்குது, ஐபிஎம் இருக்குது ஹார்ட்வேர்ஸ்ல. மேபி அதெல்லாம் சில கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க, சில கம்பெனி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல டெல், ஹெச்பி, சிஸ்கோ இந்த மூணு தான் யூஸ் பண்ணுவாங்க. மத்த வெண்டாரும் யூஸ் பண்ணுவாங்க, பட் கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. பட் உலகம் ஃபுல்லா இருக்க டேட்டா சென்டர்ல டெல் சர்வரும், ஹெச்பி சர்வரும், சிஸ்கோ சர்வரும் இல்ல டேட்டா சென்டரே கிடையாது. கண்டிப்பா இந்த மூணுமே இருக்கும். ஓகே ஓகே தேங்க்ஸ். Fine guys. Any doubts guys? Okay, doubts illa appadina let's close the session. Okay. Guys, நாளைக்கு பொங்கல் ஹாலிடே ரைட்டா? ஸோ நாளைக்கு வந்துட்டு கிளாஸ் வைக்கணுமா வேண்டாமா? யூ கேன் சூஸ். வைக்கணும்னா கிளாஸ் வைக்கிற, வேண்டாம்னா வேண்டாம். ப்ரோ டவுட்டு, இந்த கிளாஸ் ஒன்றும் இல்லை, இந்த முந்தா நேற்று கிளாஸ் 9:30 இருந்ததுங்களா? எனக்கு தெரியல. இல்லைங்க சாரிங்க, அந்த 9:30 கிளாஸ் வந்து கேன்சலுங்க. சரி, ஓகே ஓகே ஓகே, கன்ஃபர்மேஷன். தேங்க்ஸ். இல்ல சார், வேண்டாம் சார். கிளாஸ் வேண்டாமே ப்ரோ. நாளைக்கு கிளாஸ் வேண்டாமா? வேண்டாங்க. பொங்கல் வைக்கணும் நான் மெயினா. இல்ல, எல்லாத்துக்கும் தான், உங்களுக்கும் இல்ல, எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்கும், அதனால தான் உங்களை கேட்டுக்கிட்டேன் நான். சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். நாளைக்கு மார்னிங், உங்களுக்கு ஈவினிங் வரும். ஆமா ஆமா ஆமா, அத சொன்னேன். இல்ல அதான் எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்கும், அதனால தான் கேக்குறேன். சோ நோ ப்ராப்ளம். டுமாரோ பொங்கல் ஹாலிடே, பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. மேபி Thursday கூட பொங்கல் இருக்கும் நினைக்கிறேன். சாரி, Thursday-வா? Wednesday. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு வேண்டாம் சார். நெக்ஸ்ட் Monday, Tuesday வேண்டாம். சாரி, Tuesday, Wednesday வேண்டாம்ன்றீங்களா? வேண்டாங்க, ஏன்னா மோஸ்டா எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பாத்துக்கோங்க. இல்ல கரெக்ட் தான், ஏன்னா எனக்கும் பொங்கல்னால சில வேலைகள் இருக்குது. பட் நான் சப்போஸ் நீங்க இருந்தீங்கன்னா நான் வந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கிளாஸ் இருக்கிறது உங்களுக்காக தான். நீங்க லெஸ் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிறப்ப அது எனக்கு கரெக்டா இருக்காது. லைக் கரெக்டா இருக்காது, நிறைய பேருக்கு நான் சொல்ற விஷயம் போய் சேராது. ஸோ அப்ப வில் not have a session on Tuesday and Wednesday. Okay, so Tuesday, Wednesday பொங்கல் ஹாலிடே.
ஸோ பொங்கல் அப்போ செலிப்ரேட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டுறேன். தென் வில் resume on Thursday. Okay guys? ஓகே சார். ஓகே ஓகே Fine. Thank you all. We'll resume on Thursday. Happy Pongal. Thank you. விஷ் யூ ஹாப்பி பொங்கல். ஹாப்பி Happy Thank Pongal, you. bro. Happy Thank Pongal, you. bro. Okay, thank you all. தேங்க்யூ.